சீரரா செல்வம் போல் சேர்க்கவே என் ஆசான் வீரராக விற்க புகழ். அகலகில்லேன் இறையுமென்ற அலர்மேல் மங்கை உரை மார்பா, நிகழில் புகழாய் உலகம் ஒன்றுடையாய் என்னை ஆழ்வானே, நிகழில் அமரர் மணிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. இன்றைய உபயதாரருக்கு நன்றி கூறி, கஷ்டம் தீர்க்கும் பாசுரங்கள் என்ற தலைப்பிலே நம் துன்பங்கள் தீர்வதற்கு ஆழ்வார் பாசுரங்கள் உதவுகின்றனவா என்ற தலைப்பிலே சில கருத்துக்கள் முன்வைக்க வந்திருக்கிறேன். சாதாரணமாக வைணவத்தில் நம்பிக்கை என்னென்னா, பெருமாளுக்கு நாம் கொடுக்கலாமே தவிர பெருமாள்கிட்ட நாம் ஒன்றும் கேட்கக்கூடாது. ஆழ்வார் பாசுரங்கள் எல்லாம் பெருமாளுக்கு மங்களாசாசனம் பாடுவதற்காக ஏற்பட்டவை. அவற்றை சொல்லி நாம் நமக்கு வரம் கேட்டுக்கொள்ளக்கூடாது அப்படின்ற ஒரு ஐதீகம் காலங்காலமாக இருந்து வருது. அந்த ஒரு கருத்தினாலேயே என்னவோ இங்கே எம்பெருமானை அண்டுகின்ற சேவார்த்தைகள் மிக குறைந்து விட்டார்கள். ஏன்னா தெய்வம்னா நம்ம துன்பத்தை போக்குறது தான் தெய்வம். நம்ம கஷ்டத்துக்கு தெய்வத்துக்கிட்ட தான் போக முடியும். அதுக்கிட்ட போய் ஒன்றும் கேட்கக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்? இது பாமர மக்களுடைய திங்கிங். நம்முடைய முன்னோர்கள் பூர்வாச்சாரியர்களே நெருக்கடி காலத்தில் பகவானை தான் நாடி இருக்கிறாங்க. இப்போ 8ஆம் பத்து பாசுரத்தை சேவித்து தான் ராமானுஜர் அபச்சாரம் பண்ணார், கிருமிகண்ட சோழன் இறந்து போனான் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. அப்புறம் கண்ணார் கடல் சூழ் பாசுரம், அடியேன் இடரை களையாயே, அந்த மாதிரி பாசுரங்களை சொல்லி தான் வைணவர்கள் துன்பங்களிலிருந்து தப்பித்தார்கள் என்ற ஒரு ஐதீகமும் இருக்கிறது. எவ்வளவு பரம ஏகாந்தியாக இருந்தாலும் உலகியல் வாழ்க்கைன்னு வந்துட்டால் துன்பம் இருக்கத்தானே செய்யும். அப்போ துன்பம் நீக்கிறதுக்காக வேற ஒரு தெய்வத்தை போய் கும்பிட முடியுமா? கால் தடிக்கினாலும் நாராயணன் தான் கூப்பிடுறோம். எனவே ஆன்மீக நோக்கத்துக்காக ஞானபரமாக பாடப்பட்ட பாசுரங்களையே உலகில் தேவைகளுக்கும் பயன்படுத்தி கொள்ளலாம் என்பது சான்றோர்கள் கருத்து. நடைமுறை அப்படி தான் இருக்குது. அதில் இன்று நமக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய துன்பங்கள் நீங்குவதற்கு ஒரு 3 பாசுரங்கள் தெரிந்தெடுத்து அதுக்கு விளக்கம் சொல்லுகிறேன். முதல்ல பெரியாழ்வார் நம்முடைய வியாதிகள் தீர்வதற்கு ஒரு பாசுரம் எழுதியிருக்கார். உலக வாழ்க்கையில் அடிப்படை தேவை உடல் நலம். ஆயுள் ஆரோக்கியம் இருந்தால் தான் அவன் கோடீஸ்வரனாக இருந்தாலும் நிம்மதியாக இருக்க முடியும். ஆயுள் இல்லை, ஆரோக்கியம் இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? எனவே பெரியவங்க ஆசீர்வாதம் பண்ணும்போது வஜ்ரதேகியாய் தீர்காயுசாக இருன்னு தான் முதல்ல சொல்லுவாங்க. அது இல்லாமல் பணம் இருந்து என்ன பண்ண? அப்போது நமக்கு நோய்கள் இல்லாத மனிதர்கள் யாரும் இல்லை. எல்லோருக்கும் நோய்கள் உண்டு. மனிதனாய் பிறந்து விட்டால் நோய் அவசியம். அப்போ பெரியாழ்வார் அந்த பிரச்சனையை பார்த்து, நரசிங்க பெருமாள் இருக்கிற போது உங்களுக்கு நோய்களை பற்றி ஏன் பயம்? நரசிங்க பெருமாள்கிட்ட முறையிடுங்கோ என்று சொல்கிறார். அதாவது பெரியாழ்வார் திருமொழியிலே 5:2-4 மங்கிய வல்வினை நோய்கள் உமக்கும் ஓர் வல்வினை கண்டீர், இங்கு புகேல்மின் எளிதென்று கண்டீர் புகேல்மின், சிங்கப்பிரானவன் எம்மான் சேரும் திருக்கோவில் கண்டீர், பங்கப்படாது உய்யப்போமென் பண்டென்று பட்டினங்காப்பே. நோய்களை பார்த்து பேசுகிறதாக அமைச்சிருக்கார். என்னை வாட்டுகின்ற நோய்களே, உங்களுக்கு நான் எச்சரிக்கை விடுக்கிறேன். இது சாதாரண மனித உடம்பு இல்லை. இங்கே நரசிங்க பெருமாள் காவல் காத்துக்கிட்டு இருக்கார். இங்கே உங்கள் சேட்டையை காட்டலாம்னு சொல்லி நீங்கள் ஏதாவது வாலாட்டினீங்கன்னா உங்களுக்கு தான் மூக்கறுப்பு, அவமானம், அடிபட்டு ஓடுவீங்க. எதுக்கு? நான் முதல்லே சொல்கிறேன், புகையின் மின் உள்ளே நுழையாதீங்க, நுழைஞ்சு அடி வாங்காதீங்க என்று
வியாதிகளை பார்த்து எச்சரிக்கை விடுக்கிறார். மங்கிய வல்வினை நோய்கள், நோய்களுக்கு ஒரு அடைமொழி கொடுக்குறாரு பாருங்கள். மங்கிய வல்வினை நோய்கள், இதுக்கு மட்டுமே பெரியாழ்வாருக்கு ஒரு சிலை வைக்கணும். அற்புதமான ஒரு யூசேஜ். மங்கிய வல்வினைனா என்ன? இந்த ஜீவாத்மாவிலே நாம் செய்திருக்கிற தீவினைகள் எப்படி ஒட்டிக்கிட்டு இருக்குன்னா, ஆத்மா வேறு கர்மா வேறுன்னு பிரிக்க முடியாதோ அந்த மாதிரி இது ஆத்மாவுடைய சொரூபமே இதானோ என்று சந்தேகப்படக்கூடிய அளவு அந்த தீவினைகள் இருக்குது. பேட் கர்மா அதை கண்டுபிடிக்க முடியலதான் சொல்கிற. மங்கிய வல்வினை, பளிச்சுன்னு தெரியாது, ஆனால் இருக்குது, மங்கலாக இருக்கும். வல்வினை தோற்றத்துக்கு மங்கலாக இருக்குமே தவிர செயல்பாடெல்லாம் எப்படி பார்த்தீங்கன்னா போட்டு படுத்தி எடுத்துரும். அப்படிப்பட்ட பேட் கர்மா நமக்கு வந்து காத்துக்கிட்டு இருக்கு. அந்த வல்வினை அதனாலே ஏற்படக்கூடிய நோய்களே. அதாவது தீய கர்மா இல்லாதவனுக்கு நோய் வர்றதில்லை. நோய் யாருக்கு வரும்? அந்த மாதிரி ஒரு பாவகர்மா பண்ணினவனுக்கு தான் நோய் வரும். அப்போது வலிமையாக நம்மை படுத்த வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிற கர்மவினையினாலே ஏற்படும் நோய்களே மங்கிய வல்வினை நோய்கள். உமக்கும் ஒரு வல்வினை கண்டீர். எனக்கு தான் தீவினை நினச்சிட்டு இருக்கீங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு தீவினை வந்துருச்சு, உங்களுக்கு ஒரு அழிவு காலம் வந்துருச்சு. ராவணன் என்ன நினச்சிருந்தா, என் பேர் ராவேதி இது ராவணக, அழ வைக்கிறவன் ராவணன் எனக்கு பேர் அப்படின்னு சொல்லி ஊரெல்லாம் அக்கிரமம் பண்ணிட்டு தெரிஞ்சான். கடைசியில் ரிஷிகள் என்ன சொன்னாங்க? ராவணா, நீ எழுதுகிற காலம் வந்துருச்சுடா, எங்களை அழ வச்சுக்கிட்டு இருக்கிறியே, உனக்கு ஒரு அழிவு காலம் வந்துருச்சு பார். தசரதன் மகன் ராமன் வந்துட்டான் காட்டுக்கு, நீ தொலைஞ்சே அவ்வளோதான் என்று தண்டகாரணி ரிஷிகள் பேசிக்கொள்கிறார்கள். இவர் அப்படி தான் சொல்கிறார். உமக்கும் ஓர் வல்வினை கண்டீர். நோய்களே, உங்களுக்கு ஒரு மோசமான பீரியட் வந்துருச்சு, நீங்கள் அழிந்து ஓடக்கூடிய காலம் வந்துவிட்டது. மங்கிய வல்வினை நோய்கள் உமக்கும் ஒரு வல்வினை கண்டீர். இங்கு புகேன்மின் எளிதென்று கண்டீர். இங்கே நுழையாதீர்கள். இந்த உடம்பு வந்து ஒரு ஊர் மாதிரி, இங்கே எளிதாக நுழையலாம், 9 துவாரம் இருக்குது என்று நினைக்காதீர்கள். எளிதென்று கண்டீர் புகேன்மின். இங்கே நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியாது. சிங்கப்பிரானவன் எம்மான் சேரும் திருக்கோயில் கண்டீர். இது நரசிங்க பெருமாள் வாழக்கூடிய கோயில்டா, தெரியுமா உங்களுக்கு? எல்லா வைணவர்களுக்கும் சுதர்சனரும் நரசிம்மரும் பாதுகாப்பளித்து கொண்டிருக்கிறார்கள். திக்ஷு ஊர்தும் மதக சமந்தாத் அந்தர்பயி பகவான் நாரசிம்ம பிரகாப்பேனு லோகபயம் சுனேன சுதேஜசா பாதும் மகோக்ர தேஜாகா. மேலும் கீழும் நாலாபுரமும் சிங்கப்பெருமான் என்னை பாதுகாக்கட்டும் என்று மந்திரம். ஸ்நானம் என்று வைணவர்கள் அதை சொல்லுவாங்க. அந்த சிங்கப்பிரான் பிரியமாக வாசம் செய்யக்கூடிய கோவில் எங்கள் உடம்பு. அவர் எங்ககிட்ட பிரியமாக இருப்பார், சௌமியமாக இருப்பார், உங்ககிட்டலாம் தொலைச்சி விடுவார். பங்கப்படாது ஒய்ய போமின். அனாவசியமாக ஏன் அவமானப்படுறீங்க? இங்கே வந்து அடி வாங்கி நரசிங்க பெருமாள்கிட்ட மோதி எவனா தப்பிச்சதுண்டா? ஆனானப்பட்ட இரணினே தொலைஞ்சு போனான். அந்த நரசிங்க பெருமாள் எந்த விதமான ஆயுதமும் இல்லாமல் அத்தனை பேரையும் காலி பண்ணார். அவர் வந்து தூணில் தோன்றி ஒரு சிரிப்பு சிரித்த போதே அவன் இரணின் விழுந்துட்டான் கீழே. அந்த சத்தமே அவனால் தாங்க முடியல. பிரம்மாவே தன்னுடைய கமலாசனத்திலிருந்து கீழே உருண்டு விழுந்தார்னு நரசிம்ம உபனிஷத்து சொல்லுது. அவர் வந்து ஒருத்தர் மேலே கை வச்சுட்டாருன்னா அவ்வளோதான், அவுட்டு. சிங்கப்பிரான் அவன் எம்மான் எங்கள் தலைவன் சேரும் திருக்கோயில் கண்டீர். நரசிங்க பெருமாள் கோவில்களில் தான் இருக்கிறான்னு நினைக்காதீங்க. எல்லா வைணவனுடைய உடம்பும் நரசிங்க பெருமாளுக்கு கோயில் தான். நீங்கள் கூப்பிடாமலே வந்துடுவான். ஏன்னா விஷ்ணு பக்தி எங்கே இருக்கிறதோ அங்கே நற்குணங்கள் ஒன்று சேர குடியிருக்கும். பெருமாள் பார்க்குறாரு, இவ்வளவு நல்லவனாக இருக்கானே,
இவனுக்கு துன்பம் வரக்கூடாது, நம்ம போய் பாதுகாப்போம் என்று அவர் தானே தேடி வருகிறார். அவர் இருக்கக்கூடிய கோவில் இது. பங்கப்படாது உய்ய போமின், அவமானப்படாமல் அடிபடாமல் தப்பிச்சு ஓடுங்க. பண்டன்று முன்ன மாதிரி இல்லை. முன்ன பெருமாளுடைய ஒரு பாதுகாப்பு இல்லாமல் இருந்திருக்கலாம் எங்களுக்கு. ஆனால் இப்போது நாங்கள் அவரையே நம்பி அவரை இன்வைட் பண்ணியிருக்கிறோம் ப்ரொடெக்ஷனுக்கு. பண்டன்று பட்டினம் காப்பே, இந்த பட்டணமானது, இந்த உடல் பட்டினமானது காக்கப்பட்டிருக்கிறது. இட் இஸ் பீயிங் கார்டட் பை லார்ட் நரசிம்மா. அதனால் நோய்களே ஓடிப்போங்கள்ங்க. இந்த ஆயுர்வேத மருந்துகளில் நாரசிம்ம கிருத்தம்னு ஒன்று உண்டு. அது சாப்பிட்டா சகல நோய்களும் போகும், பேய் பிசாசு கிட்ட வராது. அதனால் எல்லாத்த விட எஃபெக்டிவ்னு காட்டுறதுக்கு அந்த நெய்க்கு பேர் நாரசிம்ம கிருத்தம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப உக்கிரமான ஒரு மருந்துக்கு நரசிம்மருடைய பேரை வைக்கிறது பழக்கம். ஏன்னா நரசிம்மர் ஒன்றும் செய்ய வேண்டாம், கண்ணால் பார்த்தா போதும், ஒரு சிரிச்சாருன்னா போதும், ஒளியே போயிடுவாங்க எதிரிகள். ஆகவே இங்கே பட்டினம் காக்கப்பட்டிருக்கிறது, பண்டென்று முன்ன மாதிரி இல்லை என்று இவர் சொல்வதனாலே நரசிங்க பெருமாள் இங்கே இருக்க வேண்டும் என்பது கூறாமல் பெறப்படுகிறது. அவர் பெரியாழ்வார் சொல்லியிருக்கார் இல்லையா? அதனால் நமக்கு ஏற்கனவே நம்ம உடம்பில் நரசிங்க பெருமாள் இருக்காரோ இல்லையோ, இந்த பாசுரத்தை சொன்னீங்கன்னா, ஐயோ பெரியாழ்வார் பாசுரத்தை சொல்கிறானா, அப்போ நம்ம அங்கே போயிட வேண்டியதான் என்று நரசிங்க பெருமாள் தேடி வருவார். நம்மளும் நரசிங்க பெருமாள் ரொம்ப அமைதியாக தான் இருப்பார். பிரகலாதன்ட்ட ஒரு உக்கிரமெல்லாம் காட்ட மாட்டார், மற்றவங்ககிட்ட காட்டுவார். அதுபோல் இங்கே காவல் காக்க நரசிங்கம் வருகிறது. இந்த நரசிம்ம உபாசகர்கள் சொல்லுவாங்க, குளிச்சுட்டு நாங்கள் 1 மணி நேரம் அப்படியே அந்த மந்திரம் ஜபிக்கிற போது அவர் சக்தி இறங்க இறங்க கண்ணெல்லாம் எங்களுக்கு லேசாக எரிய ஆரம்பிக்கும். அவங்ககிட்ட அந்த நரசிங்க பெருமாளுடைய உக்ரம் எங்கள் கண்ணுக்கு வருதில்ல, அது பார்த்தா ஒரு உக்ரம் கொடுக்கும். திருஷ்டி தோஷத்துக்கு நரசிங்க பெருமாள் சரியான பரிகாரம். எதிரிகளை பார்த்த பார்வையில் வீழ்த்துறதுக்கு நரசிங்க பெருமாள் தான். ஆகவே வியாதிகளை உள்ளே வளர விட்டுட்டு அதுக்கப்புறம் விரட்டுறதை விட உள்ளே நுழைய விடாமல் பண்ணுறது பெருசு இல்லையா? ஆக இந்த பாசுரத்தை நீங்கள் முதல்ல பார்த்து படிக்கலாம், போக போக மனப்பாடமாக சொல்லலாம். மங்கிய வல்வினை நோய்கள் உமக்கும் ஓர் வல்வினை கண்டீர், இங்கு புகேன்மின் எளிதென்று கண்டீர் புகேன்மின், சிங்கப்பிரானவன் எம்மான் சேரும் திருக்கோயில் கண்டீர், பங்கப்படாத உய்ய போமின் பண்டன்று பட்டினங்காப்பே. இது உங்கள் உடம்புக்கு ஒரு ரட்சை. அடுத்தாப்புல நீங்கள் ஹூம் ஹாம் ஹூம் அப்படின்னு சொல்லி பீஜ மந்திரங்கள் சொல்கிறதுக்கு ரொம்ப ஆச்சாரம் வேணும். இது ஆழ்வார் பாசுரம் தானே. ஆழ்வார் பாசுரம் எப்படியும் சொல்லலாம், எப்பவும் சொல்லலாம். உங்களுக்கு அவ்வளோ தூரம் நீங்கள் ஆச்சாரத்தை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. பஸ்ஸில் ரயிலில் போகிற போது கூட இதை சொல்லிக்கலாம். இதை சொல்லும்போது இந்த ஜுரம்னு ஒன்று சொல்லுவாங்க. ஜுரம்னா ஃபீவர். அந்த ஜுரத்துக்குன்னு ஒரு தேவதை உண்டுங்க. அந்த தேவதை உக்காந்துருச்சுன்னா அப்படியே உடம்பு குத்து 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 குத்துன்னு சூடாக இருக்கும். அதான் கிருஷ்ணன் அனிருத்தனுக்காக சண்டை போடுறான். உஷையும் அனிருத்தனும் காதல் கொண்டார்கள். அப்போது அந்த உஷையினுடைய தகப்பன் அவன் அசுரன். அவன் ஒவ்வொரு சைன்யமாக அனுப்புகிறான். அப்போ ஜுர தேவதை அனுப்புகிறான். அந்த ஜுர தேவதை கிருஷ்ணனை பார்த்து ஓடி போகுது. அப்போ நமக்கு ஒரு ஜுரம் இருக்கும் பட்சத்தில் முறை ஜுரம்னு ஒன்று சொல்லுவாங்க. 3 நாளைக்கு ஒருக்கா வரும், 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா வரும். அது முறை ஜுரம்னு சொல்லுது. பெரும்பாலும் பேய் பிசாசினால் வர ஜுரம் முறை ஜுரமாக தான் இருக்கும். இந்த நரசிங்க பெருமாளுடைய அருள் இருக்கும் பட்சத்தில் அது ஒளியே போயிடும். அதுபோல் குஷ்டரோகம், அது மாதிரி ஒரு அழிவு நோய்கள் அதெல்லாம் விரட்டப்படும். இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கங்க.
அடுத்து பெரிய திருமொழி, திருமங்கை ஆழ்வாருடைய பெரிய திருமொழி. இப்போ நான் சொன்ன பெரியாழ்வார் பாசுரத்தில் உடல் நோய்களுக்காக சொன்னேன். உலக வாழ்க்கையில் கஷ்டங்கிறது உடல் நோய் மட்டுமல்லையே, எவ்வளோ விதமான கஷ்டங்கள் இருக்குது. அது ஜோதிடர் போய் பார்த்தா இன்ன பாவம் பண்ணிட்டீங்க, இன்ன கர்மா, அதனால் இப்படி கஷ்டம்னு சொல்லி விதவிதமான கஷ்டங்கள் சொல்லுவாங்க. துன்பங்கள் எத்தனை வகைங்கிறீங்க? மன வாழ்க்கையில் பிரச்சனை அப்படின்னு சொன்னால், மனைவி ஓடி போகிறது ஒரு பிரச்சனை, மனைவிக்கு கள்ளக்காதலன் இருக்கிறது ஒரு பிரச்சனை, மனைவி கணவனை அடிக்கிறது ஒரு பிரச்சனை, மனைவி செத்து போகிறது ஒரு பிரச்சனை, இப்படி பலவிதமான பிரச்சனைகள் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு கர்மா காரணம் சொல்லுவாங்க. இந்த ஏடு பார்க்குற ஊர்களுக்கு போனீங்கன்னா, நீ போன ஜென்மத்தில் உன் மனைவியை உட்கார்ற பலகையினால் அடித்தே கொண்டுட்ட, அதனால் இந்த ஜென்மத்தில் உனக்கு எத்தனை கல்யாணம் பண்ணினாலும் மனைவி நிலைக்க மாட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விதமான கர்மா. அப்போ ஒவ்வொரு துன்பத்துக்கும் ஒவ்வொரு விதமான கர்மா இருக்குது இல்லையா? அதனால் சகல கர்மாக்களுக்கும் ஒரு பரிகாரமாக திருமங்கை ஆழ்வார் சொல்கிறார். திருமங்கை ஆழ்வார் தாங்க ஆழ்வார்கள்லேயே நம்ம லெவலுக்கு இறங்கி வாழ்ந்தவர், நம்ம லெவலுக்கு இறங்கி பரிகாரமும் கண்டவர். நமக்கு என்ன துன்பமோ அதை கூச்சமில்லாமல் திருமங்கை ஆழ்வார்னு சொல்லலாம். ஏன்னா அவர் அவ்வளவையும் பார்த்தவர், பலவிதமான வாழ்க்கை வாழ்ந்தவர், ரவுடியாக இருந்தார், எல்லா ஏகத்தனமும் பண்ணார். அவர் சொல்லாத பொய்யா, செய்யாத திருட்டா, பண்ணாத அடாவடியா, எல்லாம் பண்ண மனுஷன். அப்போ அவர்கிட்ட நீங்கள் போகும்போது உரிமையோட சுதந்திரமாக தைரியமாக போகலாம். நம்ம குரூப்பு தான் அவர் அப்படின்னு. அவர் சொல்கிறார், பற்றேல் ஒன்றுமில்லேன் பாவமே செய்து பாவியானேன், மற்றேல் ஒன்று அறியேன் மாயனே எங்கள் மாதவனே, கல்தேன் பாய்ந்து ஒழுகும் கமலச்சுனை வேங்கடவா, அற்றேன் வந்து அடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டருளே. பற்றேல் ஒன்றுமில்லேன், பிடிப்பு பற்றுன்னு எனக்கு ஒன்றும் ப்ரொடெக்ஷன் இல்லை. இப்போ ராவணன் இருக்கான, அவன் எல்லாருக்கும் தீங்கு செய்தான், கொலை பண்ணான், குடியை கெடுத்தான், கொள்ளையடித்தான். அவனுக்கு மனசில் என்ன தைரியம் இருந்ததுன்னா, பிரம்மாவுடைய வரம் நம்ம பாதுகாக்கும், சிவபெருமானுடைய வரம் நம்ம பாதுகாக்குங்கிற ஒரு தைரியம் இருந்தது. அதான் பற்று அவனுக்கு. அந்த மாதிரி எனக்கு ஏதாவது பற்று இருக்கா நான் பாவம் பண்ணும்போது அப்படின்னா? அப்படி ஒன்றுமே கிடையாது. ராவணனாவது ஏதோ தெய்வத்துடைய வரத்தை வாங்கி வச்சுட்டு அப்படி பண்ணான். ஆனால் நான் பாவம் பண்ணும்போது எனக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறதுக்கு எந்த விதமான வரமும் இல்லை. பற்றியல் ஒன்றும் இல்லை, என்னை பாதுகாக்கிறதுக்கு ஒரு தெய்வ வரமும் இல்லை, ஒரு புண்ணியமும் இல்லை, ஒரு கன்றாவையும் இல்லை. பாவமே செய்து பாவியானேன். அது என்ன பாவமே செய்து பாவியானேன்னா, சில பேர் புண்ணியமும் செய்வாங்க, பாவமும் செய்வாங்க, பாவம் அதிகமாக செய்வாங்க, அதனால பாவின்னு சொல்லப்படுவார்கள். ஆனால் இவர் சொல்கிறது, நான் கலப்படமே பண்ணாத அக்மாருக்கு பாவிங்க, வெறும் பாவமாக சூஸ் பண்ணி பண்ணினேன். ஒரு கனவில் கூட ஒரு பேருக்கு கூட நல்லது கலந்து பண்ணுறதில்ல. எல்லாம் டாப் டு பாட்டம் நீங்கள் ஃபில்டர் பண்ணி பார்த்தா எல்லாம் அடாவடி தான், அக்கிரமம் தான். அது அப்படி பாவமாக பண்ணி நான் பாவியாக இருக்கிறேன், பாவமே செய்து பாவியானேன். இந்த மாதிரி நம்ம நிலைமையை தன் வாயால் எடுத்து சொல்லக்கூடிய ஆழ்வார் வேறு யாரும் இல்லை. நாம் எல்லாம் சொல்லிக்க வேண்டியதெல்லாம். நாம் மட்டும் நல்லதும் கெட்டதும் கலந்தான் செய்கிறோம். நாம் செய்கிறது எல்லாமே அடாவடி தானே. யார் தூய்மையான வாழ்க்கை வாழ்கிறாங்க? ஒருத்தரும் இல்லையே. அப்போ கோயிலில் அர்ச்சகர் தட்டில் ஒரு 50 ரூபா போடுறோம் அப்படின்னு சொன்னால், அது கோயிலுக்குள்ளே நுழையிற போது முன்னால் போய்கிட்டு இருந்தவனுடைய பாக்கெட்டுக்குள்ளே கையை விட்டு எடுத்து 50 ரூபா, அதை கொண்டு அர்ச்சகர் தட்டில் போட்டு புண்ணியம் சம்பாதிக்கிறோம். நாம் இப்படி ஆளாக இருக்கிறோம். அப்போ பாவமே செய்து பாவியானேன்னா நமக்கெல்லாம் இது ஒரு முன்னோடி. மற்றேல் ஒன்று அறியேன் மாயனே. மற்றேல்னா பரிகாரம். இந்த பாவத்துக்கு இன்னும் பரிகாரம் பண்ணால் சரியாக போய் ஒரு பொய் சொல்லிட்டா ஒரு கை நிறையா அருகம்புல் எடுத்து பசுமாட்டுக்கு போட்டிங்கன்னா பரிகாரம் ஆகிடுங்க. சாஸ்திரம் அப்படி தான் சொல்லுது. அந்த மாதிரி இந்த பாவத்துக்கு இந்த பரிகாரம்னு பார்த்தா சின்ன பாவமாக இருந்தால் பரவாயில்ல,
பெரிய பெரிய பாவமாக லார்ஜ் ஸ்கேலில் பண்ணியிருக்கேன். 1 2 பண்ணியிருக்கேன். ஆயுசு பூரா இரவும் பகலும் பண்ணியிருக்கிறேன். சில மோட்டர் கேரேஜில் பார்த்தீங்கன்னா 24 ஹவர் சர்வீஸ்னு போட்டிருப்பான், நைட் அண்ட் டே சர்வீஸ். அது மாதிரி நான் நைட் அண்ட் டே பாவம் தான் பண்ணியிருக்கிறேன். 24 ஹவர் சர்வீஸ் தான் இது. அப்படி பண்ணியிருக்கிறேன். ஆனால் பரிகாரம் கேன்சலேஷன் ஒன்றும் பண்ணலை. எல்லாம் குற்றமே பண்ணினவனும். மாயனே எங்கள் மாதவனே, நீ எவ்வளோ பெரிய மாயங்கள் செய்யக்கூடியவன்னா, எவ்வளோ பெரிய பாவமாக இருந்தாலும் அதை அழித்து மாற்றிடுவேன். தீயினில் தூசாகும்ங்கிற மாதிரி அது இருந்த இடம் தெரியாமல் பண்ணிவிடுவேன். ஒயிட்டனர் போட்டு அழிச்சிடுவேன். அப்படிப்பட்ட மாயன் எங்கள் மாதவனே. மாதவனுங்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னா, மகாலட்சுமியினுடைய கணவன் அர்த்தம். மா ப்ளஸ் தவஹா, மா தவஹா, மான மகாலட்சுமி. மகாலட்சுமியினுடைய கணவனாக நீ இருக்கிறாய். உங்ககிட்ட இல்லைங்கிற வார்த்தை வராது, போங்கிற வார்த்தை வராது. அவளுக்கு கணவனாக இருக்கிறவன் பரிவோடு தான் இருப்பான். அப்படி நீ கோவப்பட்டால் கூட அவள் சும்மா இருக்க மாட்டாளே. ஏங்க ரொம்ப போட்டு வரட்டாதீங்க பிள்ளைய பாவம் அப்படின்னு பக்கத்துலேருந்து தொடைய கிள்ளுவாள்ல. அதனால் மகாலட்சுமியினுடைய கணவனாக இருந்து கொண்டு எங்களிடம் கடுமை காட்டாது. எங்கள் மாதவனே, கற்றேன் பாய்ந்தொழுகும் கமலச்சுனை வேங்கடவா. கல் தேன், அது தேன் 2 வகை உண்டுங்க. ஒன்று கொம்புத்தேன், இன்னொன்று மலைத்தேன். மலையில் பாறை இடுக்குகளே பெரிய பெரிய தேனீக்கள் கூடு கட்டும். நீங்கள் அழகர் கோயில் போய் பாருங்கள், இல்லை குற்றாலம் போய் பாருங்கள். ஒரு தேனி ஒன்று இவ்வளோ பெருசு இருக்குங்க. அது கொட்டுனா வலியெல்லாம் கிடையாது, உயிரே போயிடும். அந்த தேனீக்கள் என்ன பண்ணும், பாறை இடுக்குகளில் நல்லா வீடு மாதிரி இருக்கா, அங்கே போய் கூடு கட்டி அங்கே போய் தேனை ஸ்டோர் பண்ணும். ஸ்டோர் பண்ணால் அந்த பாறை இடுக்குகளில் ஃப்ளோரிங் ஈக்குவலாக இருக்காது, ஈவனாக இருக்காது. அப்படி ஏற்றியும் தாத்தியமாக இருக்கும். ஸோ தேன் வெளியே ஒழுகும், லெவல் சரியில்லையா. அப்படி தேன் ஒழுகுது, அதை பற்றி மைண்ட் பண்ணுறது இல்லை தேனீக்களில். ஏன்னா அவங்களுக்கு நிறைய வரவு இருக்குல்ல, கொண்டு சேர்க்குறதே நிறையா இருக்கிறதுனால சிலதாக அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. கல் தேன் பாய்ந்து ஒழுகும் கமலச்சுனை வேங்கடவா. திருப்பதி மலை எப்படிடா இருக்குன்னா, வேங்கடவான்னு இவர் ஏழுமலையான கூப்பிடுறாரு. தாமரைகள் நிறைய இருக்கக்கூடிய சுனைகள். தாமரை எங்கே இருக்கும், மகாலட்சுமி அதிகமாக இருக்கிறதுல தான் தாமரை இருக்கும். அவளுக்கு பிரியமான புஷ்பம் அது. அங்கே திருப்பதி மலையில் பூரா பார்த்தா தாமரை கணக்கு இல்லாமல் இருக்குது. ஏன்னா அங்கே இருக்கிற பெருமாள் பேரே ஸ்ரீனிவாசன், மார்பிலே திருமகள் இருக்கா. அப்போ மலையில் இருக்கிறதுக்கு சொல்லணுமா நம்ம. அப்போது அந்த தேன், மலை தேனானது அப்படியே ஒழுகி சுனையில் விழுந்து, அந்த சுனையில் தேன் கலந்து, அது ஏற்கனவே தாமரையில் தேன் இருக்குது, அதோடு இது போய் மிக்ஸ் ஆகுது. அப்படி ஒரு காட்சி திருப்பதியில் பார்க்கலாம். திருப்பதியில் பார்த்திங்கன்னா 20 22 ஒரு புனித நதிகள்லாம் இருக்குது, நீர்வீழ்ச்சிகள். ஒவ்வொன்றுக்கும் ஒரு கதை உண்டு. அப்படி இருக்கக்கூடிய தாமரை மலர்கள் நிறைந்த சுனைகள் உள்ள வேங்கடவா. பியூர் வாட்டர்னால் அதை தான் பார்க்கலாம், அந்த டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட ஏழுமலையானே. வேங்கடம்னால, வேங்கடம் என்றாலே பாவங்கள் வெந்து போகும்னு அர்த்தம். வேம்னா பாவம், கட்டாயம் இருந்தால் வேகும். மாதவன் என்று ஒரு பிராமணன் பெரும் பாவியாக இருந்தவன். அவன் கால் வச்ச உடனே அவன் பாவங்கள் நீங்கின, பற்றி எரிந்தன. அதனால் வேங்கடம்னு பேராச்சு. அப்போ பாவங்களை எரிக்கக்கூடிய மலை வேங்கடமலை. அற்றேன் அடைந்தேன். அற்றேன்னா எல்லா கனெக்ஷனும் விட்டுட்டேன். நான் அவனை நம்பியிருக்கிறேன், இவனை நம்பியிருக்கிறேன். அந்த குருஜியை காப்பாற்றுவார், இந்த குருஜியை காப்பாற்றுவார், அந்த சாமி காப்பாற்றும், இந்த சாமி காப்பாற்றும், அந்த தர்மம் காப்பாற்றும், இந்த தர்மம் காப்பாற்றும். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாத்தையும் விட்டுட்டேன். திரௌபதி எப்படி 2 கையை விட்டுட்டு சேலை விடணும் கிருஷ்ணா கத்தினாலும் அந்த மாதிரி நிலைமைக்கு வந்துட்டேன். அற்றேன் அடைந்தேன். நம்மள் வரத்துல உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே, அதுபோல் அடைஞ்சிட்டேன்.
அடியேனை ஆட்கொண்டவர்களே. இவன் நம்ம ஆளில் அப்படின்னு நீ நினச்சின்னா போதும். நினைச்ச மாத்திரத்திலே இந்த பாவகர்மாக்கள் ஓடிவிடும், என் துன்பங்கள் நீங்கிவிடும். அதனால் ஆட்கொண்டவர்கள் அப்படின்னா ஆட்கொள்ளுதல், என்னை உன்னுடைய ஆளாக கொள்ளுதல். ஒருத்தர் வந்து ஐயா வேலைக்கு எடுத்துங்க என்ன அப்படின்னு கேட்குறான். அவன் மேலே இறக்கப்பட்ட முதலாளி என்ன பண்ணுறான், மேனேஜர் கூட, மேனேஜர் இவனை ஒரு ஆளாக சேர்த்துக்கிங்கப்பா வேலைக்காரங்க அப்படின்னு சொல்லிக்கிறான். அது ஆள் கொள்ளுதல், அதாவது என்ரோலிங். அப்போ நீ என்னை வந்து உன்னுடைய ஆளில் ஒருத்தன்னு நினச்சிட்டின்னா போதும். அதன் விளைவு என்னடா ஆகும் அப்படின்னா, என் பாவங்கள் ஓடிவிடும், துன்பங்கள் நீங்கிவிடும், எனக்கு நல்லது தானே நடக்கும். திருப்பதி ஏழுமலையான மங்களங்களின் இருப்பிடமாக இருக்கிறவன் அவன் பக்கத்தில் நான் உட்காந்துருக்கிற, என்கிட்ட மட்டும் அமங்கலமாக இருக்கும், என்கிட்டையும் மங்களம் தான் இருக்கும். ஆகவே என்னை அப்படி ஆக்குங்கிறார். நம்முடைய நிலைமையை உணர்ந்து ரொம்ப எளிய பாஷை பாருங்கள். தமிழில் வந்து அகராதி புரட்ட வேண்டிய அவசியமே இருக்காது திருமங்கல் பார்ப்பதற்கு. பற்றேல் ஒன்றுமில்லேன் பாவமே செய்து பாவியானேன், மற்றேல் ஒன்று அறியேன் மாயனே எங்கள் மாதவனே, கல்தேன் பாய்ந்து ஒழுகும் கமலச்சுனை வேங்கடவா, அற்றேன் வந்து அடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டவர்களே. இது படிக்கிறதுக்கு ஈஸியாக மனப்பாடம் பண்ணிக்கலாம். அப்போது உங்களுக்கு இருக்கிற என்ன பாவமாக இருந்தாலும் அது நீங்கிறதுக்கு இங்கே திருமங்கையாழ்வார் வழி சொல்கிறார். இன்னும் ஒரு பாசுரம் பார்க்கலாம். நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி. நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியில் 5ஆம் பத்தில் 8ஆம் பதிகத்திலே 10ஆவது பாசுரம். இது வந்து திருக்குழந்தை ஆறாவமுத பெருமாள், கும்பகோணம் ஆறாவமுத பெருமாளை பார்த்து முறையிடுறார். வாரா வருவாய் வருமன் மாயா மாயா மூர்த்தியாய், ஆரா அமுதாய் அடியேன் ஆவி அகமே தித்திப்பாய், தீரா வினைகள் தீர என்னை ஆண்டாய், திருக்குழந்தை ஊராய் உனக்கு ஆட்பட்டும் அடியேன் இன்னும் உழல்வேனோ. வாரா வருவாய், வாரா வருவாய்னா வராமல் வருகிறவன் அர்த்தம். அது என்னென்னா, புறக்கண்ணுக்கு தெரியாதவன் வர்றது, ஆனால் அகக்கண்ணுக்கு தெரியும். நம்மாழ்வாருக்கு எல்லா திவ்யதேச பெருமாள்களும் வந்து உள்ளத்திலே இருந்தார்கள், அவன் பாட்டை கேட்டார்கள். அது மற்றவங்க கண்ணுக்கு தெரியாது, இவர் கண்ணுக்கும் தெரியாது, உள்ளே இதயத்துக்கு தான் தெரியும். அதான் வாரா வருவாய்னா வராமல் வந்தாய், கண்ணுக்கு தெரிகிற மாதிரி வராமல் நெஞ்சுக்கு தெரிகிற மாதிரி வந்தாய். வாரா வருவாய் வரும் என் மாயா, மாயமானவனே, நீ எப்போ வந்தே எப்படி வந்தே எப்படி போகிறேங்கிறதே தெரியாது. மாயா மூர்த்தியாய், உன்னுடைய மூர்த்தி மாயாமூர்த்தி அப்படிங்கிறார். என்ன மாயாமூர்த்தின்னா, இவ்வளவு ஒழுங்கினங்களும் பாவங்களும் நிறைந்த ஒரு உள்ளத்தில் தூய்மையே வடிவான நீ வந்து நுழைகிறாய். அது எப்படி உன்னால் முடியுது? அபரிமிதமான ஆற்றல் உடையவன் ஒரு சிறு எல்லைக்குள்ளே எப்படி புகுகிறாய்? அது உன்னுடைய மாயா மகிமை அல்லவா? மாயா மூர்த்தியாய் ஆரா அமுதாய். அந்த கும்பகோணம் பெருமாளுக்கு ஆறா அமுத பெருமாள்னு பேர் இவரால் தான் வந்துச்சது. அமுதம்னா பார்க்கடல் அமுதம், ஆறா அமுதம்னா திகட்டாதுன்னு அர்த்தம். போவா பார்க்கடல் அமுதத்துக்கும் இதுக்கு என்னடா வித்தியாசம்னா, பார்க்கடல் அமுதம் திகட்டிடும் ஒன்று. 2, அந்த அமுதம் சாப்பிட்டீங்கன்னா பெண்ணாசை முதலிய உலகியல் போகங்களில் தான் உங்களுடைய மாட்டிவிடும். ஆனால் இந்த அமுதம் இருக்கே, இது தூய அமுது. இன்னொரு இடத்துல நம்மாழ்வார் சொல்கிறார், தூய அமுதை பருகி பருகி என் மாயப்பிறவி மயர் வருத்தேனே அப்படிங்கிறார். தூய அமுது இது, இது உயர்ந்த அமுது, சாதா அமுது இல்லை. ஆறாம் அமுது, அந்த அமுது வந்து திகட்டிடும், இந்த அமுது திகட்டாது. உங்களுக்கு எவ்வளவு சுவையான இனிப்பாக இருந்தாலும் ஒரு அளவுக்கு மேலே சாப்பிட்டா திகட்டிடும். உங்களுக்கு திருநெல்வேலி அல்வாவா, திருப்பதி லட்டா, எது வேணாலும் ஆகட்டும், எவ்வளோ சாப்பிட முடியும்? இவ்வளோ சாப்பிடுவீங்க, அதுக்கு மேலே திகட்டிடும்ல. ஆனால் இந்த அமுதம் இருக்கே, எம்பெருமான் இந்த திருக்குழந்தை பெருமாள் இருக்கார், அவரை வந்து எவ்வளவு பருகினாலும் இன்னும் வேண்டும் வேண்டும் என்ற ஒரு அபாவே மிஞ்சும். ஆறா அமுதாய்
அடியேன் ஆவி அகமே தித்திப்பாய். நீ என்னுடைய உள்ளத்தில் இறங்கின பிறகு சாப்பாடு நாக்கில் தித்திக்கும், ஆனால் நீ வந்தால் உள்ளம் தித்திக்கும், மனசு இன்பமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஒரு ரம்யமான சூழ்நிலையில் இருக்கிற போது மாலை தென்றல், மந்தமான வெயில், தாமரை மலர்களுடைய வாசனை, நீங்கள் போய் ஒரு பார்க்கில் உட்காடுறீங்க, அப்போ மனசுக்கு எப்படி ரம்யமாக இருக்குது? அதான் அகம் தித்திக்கிறது. அகமே தித்திப்பாய். உள்ளதில் வந்தால் நினச்சி பார்க்குறாப்புல சந்தோஷப்படுறாப்புல இருக்குது. தீரா வினைகள் தீர என்னை ஆண்டாய். என் வினையெல்லாம் தெற்கால்வான் சக்கரத்தினால் தான் போகுங்கிற அளவுக்கு எக்கச்சக்கமான வினைகள் பண்ணியிருக்கேன். ஆனால் அதை உன்னுடைய குளிர்ந்த கண்ணால் பார்த்தாய், தீர்ந்து ஓடிவிட்டன. தீரா வினைகள் தீர என்னை ஆண்டாய். திருக்குடந்தை ஊராய். கும்பகோண பெருமாளேன்னு கூப்பிடுறார். கும்பகோண பெருமாள் இவருக்கு என்ன செய்திருக்கிறாருன்னா 2 விஷயம் சொல்கிறாரு. தீரா வினைகள் தீர என்னை ஆண்டாய். போகாத பாவமெல்லாம் கும்பகோண பெருமாள்கிட்ட போனால் போயிடும். அடுத்து இங்கே வந்தவன் வேற ஒரு திவ்ய தேசத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, இங்கேயே எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும். இந்த 2 விஷயத்தை இந்த பாட்டில் சொல்கிறாரு. தீரா வினைகள் தீர என்னை ஆண்டாய், திருக்குழந்தை ஊராய். கும்பகோணத்தில் இருக்கக்கூடியவனே. இங்கே தான் திருமழிசை ஆழ்வாருக்கு அவர் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசினது. படுத்திருந்த பெருமாள் கொஞ்சம் அப்படி எந்திரிச்சு உத்தான சாயி என்று பெயர் பெற்றார். அப்போது இந்த கும்பகோணத்தை ஊராக கொண்டவன், உனக்கு ஆட்பட்டும் அடியேன் இன்னும் உழல் வேணாம். உனக்கு தாசன் ஆயிட்டேன், அதுக்கப்புறம் என்னை கர்மவினையை பிடிக்கக்கூடாதே, என் பாவங்கள்லாம் ஓடிடணுமே, ஒரு கஷ்டம் எனக்கு இருக்கக்கூடாது. அப்படி தானே சொல்லியிருக்கு சாஸ்திரம். அப்படி இருக்க நான் இங்கே கும்பகோணம் வந்துட்டேன், அப்புறம் இன்னும் 4 திவ்ய தேசம் போகணுங்கிற மாதிரி நிலைமையில என்னை வைக்க போகிறேன் அப்படின்னு கேட்குறேன். இப்போது தேள் கடிக்குன்னு ஒரு மருந்து இருக்குது, ஒரு இன்ஜெக்ஷன். டாக்டர்கிட்ட போய் அந்த இன்ஜெக்ஷன் போட்டார். அது டாக்டர் எவ்வளோ நேரம் ஆகும் அந்த வலி தீர்றதுக்கு? இன்ஜெக்ஷன் போட்டாச்சுல 5 நிமிஷத்தில் பாருங்கள் வலி இறங்கிடும். 5 நிமிஷம் கழித்து பப்ளிக்கு வலி இல்லை. அப்போது தகுந்த மருந்தை தகுந்த நேரத்திலே தகுந்த அளவு கொடுத்தால் நோய் இருக்காது, ஓடிடும். அதுபோல் என்னுடைய பாவங்கள் எவ்வளோ பெரிதாக இருந்தாலும், என் கர்மவினை எவ்வளோ மோசமாக இருந்தாலும், என் ஜாதக தோஷம் எவ்வளோ மோசமாக இருந்தாலும், கும்பகோண பெருமாள்கிட்ட வந்துச்சு, 6வது பெருமாள்கிட்ட வந்த பிறகு பாக்கி இருக்காதே, அது ஓடிடுமே. அதானே ஃபேக்ட்டு. அப்போது ஃபினைல் போட்டு கழுவின பிறகு அங்கே அழுக்கு இருக்க முடியாது, ஆசிட் போட்டு கழுவின பிறகு அங்கே அழுக்கு இருக்க முடியாது. அது மாதிரி இது எல்லாவற்றையும் விரட்டக்கூடிய ஒரு அருள் இது. கும்பகோண பெருமாள் அவ்வளோ மகிமை வாய்ந்தவர். திருக்குழந்தை ஊராய் உனக்கு ஆட்பட்டும் அடியேன் இன்னும் உழல் வேணும். அப்போ இவர் நம்மாழ்வார் என்ன பண்ணார், சவால் மாதிரி கேட்குறாரு. ஏன் உங்ககிட்ட வந்த பிறகு எனக்கு இன்னும் துன்பம் இருக்குன்னா அது என்ன, கிழக்க சூரியன் உதிக்கலைங்கிற மாதிரி இருக்குது, கிழக்க சூரியன் மறையுமாங்காது, அந்த மாதிரியில் ஒரு இயற்கையின் விதிக்கு நேர்மாறாக நடக்குதே. ஆக கும்பகோணம் வந்தவனுக்கு கஷ்டம் வருமா, பாவம் போகாமல் இருக்குமா என்று ஒரு சவால் விடுறார் நம்மாழ்வார். அப்போ நீங்கள் இது வரைக்கும் கும்பகோணம் போகாமல் இருந்தால் 6வது பெருமாளை போய் ஜெயிச்சு வாங்கும். அங்கே உங்களுக்கு ஒரு அரிய வரம் கிடைக்கும், நம்மாழ்வார் சொன்னபடி. இதை பற்றி கும்பகோணத்தில் இன்னொரு சிறப்பு உண்டு. நம்ம ஊவே சாமிநாதையர் இருக்கார், அவர் பழைய தமிழ் ஏடுகளெல்லாம் அச்சு போட்டு புஸ்தகமாக்கினவர். அவர்கள் என்ன இன்றைக்கி தமிழ் புஸ்தகம்லாம் கிடையாது. இன்றைக்கி சங்க இலக்கியம், அந்த இலக்கியம், இந்த இலக்கியம் நமக்கு இருக்குன்னா எல்லாம் ஊவே சாமிநாதையர் பண்ண கைங்கரியம் தான். எவ்வளோ கஷ்டப்படுற மனுஷன், ஊராக அலைஞ்சு வீடாக போய் உங்கள் புளிப்பானையில் தேடி பாருங்கள், உப்பு பானையில் தேடி பாருங்கள், ஏதோ ஏட்டுச்சோடி இருந்தால் கொடுங்க, நான் வேணால் காசு கொடுத்துட்றேன் என்று பிச்சை கேட்டு தமிழ் ஏடுகளை வாங்கி எவ்வளோ நூல்களாக்கி கொடுத்தார். அப்படி அவர் நூல்கள் ஆக்கிற போது ஒரு இடத்துல கும்மாயம் என்ற ஒரு சொல் இருந்தது. அது கும்மாயங்கிற சொல்லுக்கு அகராதியில் பார்த்தா அர்த்தம் தெரியல அவருக்கு. அப்போ
கும்மாயம்னா என்ன அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்டு பார்த்தாரு. சைவ ஸ்காலர்ஸ்டையும் கேட்டு பார்த்தாரு, வைணவ ஸ்காலர்ஸ்டையும் கேட்டு பார்த்தா தெரியல தெரியல தெரியல. வயசானவங்களை கேட்டு பார்த்தார், பல ஊர்கள் போய் கேட்டு பார்த்தார், தெரியல தெரியல தெரியல. அப்படி இருக்கிற போது ஆழ்வார் திருநகரிக்கு நம்மாழ்வாரை சேவிக்க வந்தார். அப்போ நம்மாழ்வார் வந்து திருவிதி புறப்பாடு பார்த்தானே, ஆழ்வாரே இந்த கும்மாயம்னா என்னென்னு தெரியாமல் இருக்க, நீ சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு சேவிச்சுட்டு அங்கேருந்து நேராக இங்கே வர்றார், கும்பகோணத்துக்கு வர்றார். கும்பகோணம் பெருமாளை பார்க்க வர்றார். அப்போ வந்து வெளியே மழை. அப்போ கோயிலுக்கு வெளியில் பிராகாரத்தில் தங்கியிருக்கார் மழைக்காக. அப்போ உள்ளே கோயிலிருந்து அர்ச்சகர் வெளியே வந்து, என்ன ஐயரே என்னங்க நிற்கிறீர் அப்படின்னா, மழைக்காக நிற்கிறேன். உள்ளே போமையா இன்றைக்கி கும்மாயம் பிரசாதம் அப்படின்னாரான். இவருக்கு காதில் அப்படியே தேன் பாய்ச்ச மாதிரி இருக்குது. என்ன பிரசாதம்? கும்மாயம் பிரசாதமா? இந்த போகிறேன்னு திடீர்னு ஓடினார் உள்ள. அர்ச்சகர்கிட்ட போய், சாமி இன்றைக்கி பிரசாதம் என்னென்னா கும்மாயம் கொடுங்க. பார்த்தா அது பாசிப்பருப்பு உருண்டை, வேறு ஒன்றும் இல்லை. பாசிப்பருப்பும் வெல்லமும் கலந்த உருண்டை தான் கும்மாயம்னு சொல்கிறாங்க. அப்போ ஊவை சாமிநாதையருக்கு கும்மாயம் என்றால் என்னவென்று காட்டியது இந்த கும்பகோணம் பெருமாள் தான். அதனால் நீங்கள் கும்பகோணம் போனீங்கன்னா கும்மாயத்தை மறக்காதீங்க, இந்த திருக்குழந்தை பெருமாளையும் மறக்காதீங்க. அதான் இங்கே சொல்கிறார், வாரா வருவாய் வருமென் மாயா மாயா மூர்த்தியாய், ஆறா அமுதாய் அடியே நாவி அகமே தித்திப்பாய், தீரா வினைகள் தீர என்னை ஆண்டாய், திருக்குழந்தை ஊராய் உனக்கு ஆட்பட்டும் அடியேன் இன்னும் உழல்வேணும் அப்படின்னு கேட்குறார். ரொம்ப உணர்ந்து பாடியிருக்கார். இந்த 3 பாசுரங்களும் உங்களால் மனப்பாடம் பண்ண முடியாதா? டெய்லி ஒரு தடவை சொல்லிக்கோங்க. உங்கள் பாவங்கள் எல்லாம் நீங்கி நீங்கள் நல்ல சுபிக்ஷமான வாழ்க்கை அடைய இது உதவும் என்று கூறி விடைபெறுகிறேன். ஜெய் ஸ்ரீமன் நாராயண்.